அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் வசந்தி முருகேசன் தனது வாக்கை செலுத்தி ஜனநாயக கடமை ஆற்றியிருக்கிறார். கழக வேட்பாளர்கள் பலரும் தங்களது தொகுதிகளில் வாக்கை செலுத்தி ஜனநாயக கடமை ஆற்றி வரும் நிலையில் கழக வேட்பாளர் வசந்தி முருகேசன் தனது வாக்கை செலுத்தியிருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் செல்வராஜ். செல்வராஜ், இப்ப கழக வேட்பாளர் வசந்தி முருகேசன் தனது வாக்கை செலுத்தியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமா பூர்ணிமா, தமிழகத்தின் 234 தொகுதியிலும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இன்று காலையிலிருந்து பொதுமக்கள் ஆர்வமாக தங்கள் வாக்குகளை செலுத்திக் கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் வசந்தி முருகேசன், திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை சாந்தி நகரில் உள்ள மேஸ்டலிங் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் தனது வாக்கை பதிவு செய்தார். நீண்ட வரிசையில் அவர் நின்று வாக்காளருடன் தங்களுடைய அந்த வாக்கு செலுத்தியதை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதன் பிறகு அவர் கூறும்போது, இன்று காலையிலே வாக்காளர்கள் மிக ஆர்வமாக தங்கள் வாக்குகளை செலுத்திக் கொண்டு வருகிறார்கள். சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதியில் பொதுமக்கள் ஆர்வமாக வாக்களித்து வருகிறார்கள். புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் எனது வெற்றி கனியை வழங்குவேன் எனவும் அந்த கழக வேட்பாளர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமில்லாமல் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் வாக்காளர்கள் தங்கள் ஆர்வமாக தங்கள் வாக்குகளை செலுத்திக் கொண்டு வருகிறார்கள். பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி செல்வராஜ். அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வேட்பாளர் கே ராஜா தனது வாக்கை செலுத்தியிருக்கிறார். கழக கூட்டணி வேட்பாளர் கே ராஜா தனது வாக்கை செலுத்தி ஜனநாயக கடமை ஆற்றி வருகிறார். அண்மை செய்தியாக அது குறித்து பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வேட்பாளர் கே ராஜா தனது வாக்கை செலுத்தி ஜனநாயக கடமை ஆற்றினார். அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வேட்பாளர் கே ராஜா தனது வாக்கை செலுத்தியிருக்கிறார். திருமயம் சட்டமன்ற தொகுதியில் களம் காணும் இந்திய குடியரசுக் கட்சியின் வேட்பாளர் கே ராஜா தனது வாக்கை செலுத்தி ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார். திருமயம் சட்டமன்ற தொகுதியில் களம் காணும் இந்திய குடியரசுக் கட்சியின் வேட்பாளர் கே ராஜா தனது வாக்கை செலுத்தியிருக்கிறார். அது குறித்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். கழக கூட்டணி வேட்பாளர் கே ராஜா தனது வாக்கை செலுத்தி ஜனநாயக கடமை ஆற்றியிருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணா. ராஜேஷ் கண்ணா, இப்ப கூட்டணி வேட்பாளர் கே ராஜா தனது வாக்கை செலுத்தி ஜனநாயக கடமை ஆற்றியிருக்கிறார். கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பூர்ணிமா. திருமயம் தொகுதி சட்டமன்ற வேட்பாளர், அதுவும் கூட்டணி கட்சி வேட்பாளரான கே ராஜா இன்று அவரோட வாக்கை பதிவிட்டாரு. குறிப்பா சொல்ல போனா, அந்த அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சியான இந்திய குடியரசுக் கட்சியின் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து கூட்டணி கட்சி சார்பாக கே ராஜா தென்னந்தோப்பு சின்னத்திலிருந்து போட்டியிடுகிறாரு. இந்த நிலையில இவருக்கு தஞ்சாவூர் மாவட்டம் மாதாக்கோட்டையில் உள்ள அரசு தூய மேய்க்கல் உயர்நிலைப் பள்ளியில இவருக்கு வாக்கு உள்ளது. இவர் இன்று காலை தனது வாக்கினை அந்த பள்ளியில அவர் வாக்கை பொதுமக்களோட நீண்ட வரிசையில் நின்று காத்திருந்து தனது ஜனநாயக கடமையை பண்ணியிருக்காரு. தொடர்ந்து அவர் உள்ள போட்டியின் வெற்றி வேட்பாளர்களுக்கு அவர் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ராஜேஷ் கண்ணா. அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் பலரும் தங்களது வாக்கை செலுத்தி ஜனநாயக கடமை ஆற்றி வருகின்றனர். சங்கராபுரம் பகுதியில் கழக வேட்பாளர் க நடராஜன் தனது வாக்கினை செலுத்தி ஜனநாயக கடமை ஆற்றி வருகிறார். சங்கராபுரம் பகுதியில் அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் க நடராஜன் தனது வாக்கினை செலுத்தி ஜனநாயக கடமை ஆற்றி வருகிறார். புரட்சி தாய் சின்னம்மா ஆசை பெற்ற கழக வேட்பாளர் க நடராஜன் தனது வாக்கை செலுத்தி வருகிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் இளையராஜா. இளையராஜா, இப்ப கழக வேட்பாளர்கள் பலரும் தங்களது வாக்கை செலுத்தி வரும் நிலையில கழக வேட்பாளர் க நடராஜன் சங்கராபுரம் பகுதியில் தன்னுடைய வாக்கை செலுத்தி இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் பூர்ணிமா. தமிழகம் முழுவதும் இன்று சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று வருகிறது. இதில் அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா தமிழகம் முழுவதும் வேட்பாளர்களை அறிவித்து அந்தந்த வேட்பாளர்கள் தங்களது வாக்கினை
செலுத்தி வருகின்றனர். இதில் குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் நடராஜன் தனது சொந்த ஊரான அக்கராயபாளையம் கிராமத்தில் பூத் எண் 267 வரிசையில் நின்று தென்னந்தோப்பு சின்னத்திற்கு தனது குடும்பத்துடன் ஆசாத் நடுநிலைப் பள்ளியில் ஜனநாயக கடமையாற்றினார். மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள ரிஷிவந்தியம், உளுந்தூர்பேட்டை, சங்கராபுரம் உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளில் கழக வேட்பாளர்கள் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளர்கள் தனது ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி இளையராஜா.